கரூர்லயே உங்களுக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கு தான் போட்டு ரெட்டலையில எடப்பாடி முதல்வர்னு சொன்ன கேண்டிடேட் இப்போ அவர் உங்ககிட்ட வந்திருக்கலாம். ஆனா அதை விட மேல ஸ்டாலின் இருந்த ஒரு 7-8 கட்சியும் உங்ககிட்ட வந்துட்ட அந்த கட்சிகளுக்கு செல்வாக்கு இல்லைங்கிறீங்களா? ரொம்ப கம்ஃபர்டபுள் பொசிஷன்ல தான் தாவேக இருக்காங்க. பட் அரசியல் களம் தாவேக வர்சஸ் திமுக அல்ல. ஆட்சி அமைஞ்சதே பாஜக எதிர்ப்பு தான். பாஜக எதிர்ப்பை பேசினா பாஜகவுக்கு ஆதரவு வளையம் பெரியுங்கிறதுக்காக தோத்து போன திமுகவை எதிர்த்துட்டு இருக்கிறார். ஆட்சி அதிகாரத்தை பங்கு போடுறதுக்காக 3 கட்சிகளை சேர்த்துக்கிட்டு ஒரு அணி அமைச்ச பிறகு திமுகவோட நீங்க பெரிய பலத்துல இருக்கிறீங்க. ஆனா திமுகவே இன்னும் எதிர்ப்பு நீங்க பண்ணதோட நோக்கம் என்ன? ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். நீங்க பேசுற இடத்துல எடப்பாடி ஜெயித்து நிற்கிறார். நீங்க பேசுற இடத்துல திமுக 3வது பேருக்கு. நீங்க பேசுற இடத்துல களம் உங்களுக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கு தான் நடந்திருக்கு. அப்ப நீங்க முழு பூசணிக்காய் சோத்துல மறைக்கிற வேலையை ஏன் பண்றீங்க? எதுக்கு பண்றீங்க? விஜய் எடப்பாடியால் எதிர்கொள்ள முடியாது, தோத்துட்டாங்க. ஆனா இந்த அரசியல் களம்ங்கிறது ஸ்டாலின் முதல்வர் ஜெயித்தாங்க. ஸ்டாலின் தனி மெஜாரிட்டி பெற்றார். நீங்க அந்த உயரத்தில் இல்லாத ஒரு தலைவராக தான் இருக்கிறீங்க. மெரிபா பன்னீர் சோடா. ஐ ட்ரஸ்ட் மெரிபா. ஸ்டாலின் இருந்த கூட்டணி கட்சிகளால ஸ்டாலின் பலகீனமே படல. திமுக, காங்கிரஸ், சிபிஎம், சிபிஐ இவங்களெல்லாம் ஒரு மண்ணும் கிடையாது, சுக்கும் கிடையாதுன்னு சொல்றீங்களா? நானே கூட இவங்களுக்கு நான் எதிரானவன் தான். ஆனா காங்கிரஸ் ஒரு 1 விழுக்காடு கான்ட்ரிபியூட் பண்ணிருப்பாங்க, விசிகா 1.5 விழுக்காடு பண்ணிருப்பாங்க. இவங்க போனதுனாலே ஸ்டாலினுக்கு பாதிப்பு இல்லைன்னு இன்னும் போட்டியா ஸ்டாலினை பேசிட்டு இருக்கீங்க. ரெஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கமல். இன்று நம்முடன் அரசியல் பேச இருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் திறனாய்வாளர் ரவீந்திர துரைசாமி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் கமல். இன்னைக்கு கரூரில் விஜய் பல தடைகளை தாண்டி பொதுமக்களை சந்திச்சிருக்காரு. கரூர் எனக்கு மறக்க முடியாத ஊர், பல வழிகளை தந்திருக்கு, கண்டிப்பாக மறக்க மாட்டேன் அப்படிலாம் நிறைய சென்டிமெண்டாலாம் பேசியிருக்காரு. முக்கியமாக இந்த ஃபங்க்ஷனில் என்ன கவனிக்க வேண்டியதுன்னா, செய்தியாளருக்கு ஆல்ரெடி பாஸ் கொடுத்துருக்காங்க சார். இன்றைக்கி திடீர்னு எல்லா செய்தியாளர்களும் வலுக்கட்டாயமாக வெளியே அமைச்சிருக்காங்க. அவங்க உள்ளே வரக்கூடாதுன்னு தகர ஷீட்லாம் போட்டிருக்காங்க. இந்த இதை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? வழக்கமான நடைமுறை தான், இதில் ஒன்றும் பெருசாக பேசுகிறதுக்கு இல்லை. இதில் அவர் பேச்சை நான் கேட்டேன். அந்த பேச்சானது பணம் கொடுக்காமல் நாங்கள் ஜெயித்திருக்கோம்னு சொன்னார். ஓகே, அது நான் மறுக்கல்ல. 108 தொகுதியில் ஜெயித்திருக்காரு, 100 தொகுதியில் பணம் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஆனால் அவர் கரூரில் நின்று பேசுகிறார். எல்லாமே அவர் ஜெயித்த மாதிரி பேசுகிறார். அவர் 108 தான் ஜெயித்திருக்கிறார். ஸ்டாலின் கழிஞ்ச முறை தனி மெஜாரிட்டி ஜெயித்தார் 2021. பட் ஸ்டாலினுக்கு கூட்டணி இருந்து ஒரு கூட்டணி இல்லை. இப்போ அவர் 108 தான் ஜெயித்ததுனால அவர் அமைச்சிருக்கிறது தாவேக அரசுன்னு பேசுகிறார். அது இல்லை. அமைச்சிருக்கிறது 4 கட்சி கூட்டணி ஆட்சி தான். 4 கட்சி கூட்டணி ஆட்சின்னா தாவேக, காங்கிரஸ் 5, விசிகா 2, முஸ்லீம் லீக் 2, இந்த 4 கட்சியும் சேர்ந்த கூட்டணி ஆட்சி தான். இதற்கு பாஜக வந்துடக்கூடாதுன்னு சிபிஎம்மும் சிபிஐயும் சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஆட்சி அமைஞ்சதே பாஜக எதிர்ப்பு தான். இப்போ பாஜக எதிர்ப்பை பேசுனா பாஜகவுக்கு ஆதரவு வளையம் பெரியுங்கிறதுக்காக தோத்து போன திமுகவை எதிர்த்துட்டு இருக்கிறார். திமுகவை நீங்கள் தனிச்சு நின்னே தோக்கடிச்சிட்டீங்க. திமுகவை 108 இடம் அதிக இடத்துல ஜெயித்துறீங்க. தனியாட்சி பிடிக்கலை நீங்கள். ஆனால் திமுகவை தோக்கடிச்சிட்டீங்க. 2வது இடம் தான் திமுக போச்சு. 2வது இடம் போன திமுகவில் இருந்து காங்கிரஸ், சிபிஎம், சிபிஐ, விசிகா, மதிமுக இவ்வளோ கட்சி விலகி வந்தாச்சு. மீதி இன்னும் மனிதநேய மக்கள் கட்சியும் தமிமுன் அன்சாரியும் உங்கள் அமைச்சர்களை பார்க்குறாங்க. அப்போ நீங்கள் ஆட்சி அதிகாரத்தை பங்கு போடுறதுக்காக 3 கட்சிகளை சேர்த்துக்கிட்டு ஒரு அணி அமைச்ச பிறகு திமுகவோட நீங்கள் பெரிய பலத்தில் இருக்கிறீங்க. ஆனால் திமுகவே இன்னும் எதிர்ப்பு நீங்கள் பண்ணதோட நோக்கம் என்ன? ஜெயிச்சது சிஎம் ஆனதுக்கு அப்புறமும் டிஎம்கே டிவிக்கே அப்படியே கொண்டு போயிட்டு இருக்காரு சார். அது எப்படி உண்மையாகும்? இந்த தமிழக அரசியல் கர்நாடக அரசியல் மாதிரி, யூபி அரசியல் மாதிரி, பீகார் அரசியல் மாதிரி மாறிட்டு நம்பர் 1 விஜய், நம்பர் 2 ஸ்டாலின், நம்பர் 3 எடப்பாடி பழனிசாமி. நீங்கள் கரூர் சம்பவத்துக்கு பிறகும் எடப்பாடி பழனிசாமி முதல்வருங்கிறவர் ஜெயித்திருக்கிறார். அங்கே காசு கொடுத்துருப்பார், அதை நான் மறுக்க வரல. அவருக்கும் 21 தோத்த அவருக்கும் ஒரு குறிப்பிட்ட செல்வாக்குள்ள ஒருத்தராக தான் அவரை நான் மதிக்கிறேன். அதில் எந்த மாற்றமும் இல்லை. செந்தில் பாலாஜி கிட்ட தோத்தவர், இன்னைக்கு 21 செந்தில் பாலாஜி கிட்ட தோத்தவர் விஜய் களத்துக்குள்ளே வந்த பிறகு ஜெயித்திருக்கிறார். விஜய் களத்தில் இல்லாத போது செந்தில் பாலாஜி கிட்ட தோத்த ஒரு நபர் விஜய் களத்துக்கு வந்த பிறகு ஜெயித்திருக்காரு. இதே கரூரில் நடந்திருக்கு. இந்த உண்மையை தமிழ்நாட்டுக்குள்ளே மறைச்சி பேசுகிறது எந்த வகையில் நியாயம்? இப்போ நீங்கள்
நீங்கள் பேசுகிற இடத்துல எடப்பாடி ஜெயித்து நிற்கிறாரு. நீங்கள் பேசுகிற இடத்துல திமுக 3வது பேருக்கு. நீங்கள் பேசுகிற இடத்துல களம் உங்களுக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கு தான் நடந்திருக்குது. அப்போ நீங்கள் முழு பூசணிக்காய் சோத்தில் மறைக்கிற வேலையை ஏன் பண்ணுறீங்க? எதுக்கு பண்ணுறீங்க? அரசியல் களம் இருமுனை கிடையாது தமிழ்நாடு. இருமுனைன்னா நீங்கள் மெஜாரிட்டி வந்திருக்கணும், ஸ்டாலின் வந்த மாதிரி. வரல உங்களுக்கு. நீங்கள் வராமல் ஹங் அசம்பிளி வந்ததுனால ஸ்டாலின்கிட்ட இருந்த ஆட்களை எடுத்து நீங்கள் ஆட்சி அமைச்சிருக்கீங்க. களம் 3 முனை தான். அந்த 3 முனைங்கிற உண்மையை மறைச்சி நீங்கள் அரசியல் பேசுகிறீங்க. இதுக்கு சில ஊடகங்களும் துணை போகுது. உண்மை நிலைமை அது அல்ல. உண்மை நிலைமை விஜயை ஸ்டாலினால் எதிர்கொள்ள முடியாது, தோத்துட்டார். விஜயை எடப்பாடியால் எதிர்கொள்ள முடியாது, தோத்துட்டாங்க. ஆனால் இந்த அரசியல் களம்ங்கிறது வந்து விஜயும் 21 ஸ்டாலின் உயரத்தில் இல்லை. 21ஆம் ஆண்டு மு.க. ஸ்டாலின் தனி மெஜாரிட்டி பெற்ற உயரத்தில் விஜய் இல்லை. இது உண்மை. அவர் வந்து 2/3 எம்எல்ஏ விஜய் ஸ்டாலின் முதல்வர்னு ஜெயித்தாங்க. ஸ்டாலின் தனி மெஜாரிட்டி பெற்றார். நீங்கள் அந்த உயரத்தில் இல்லாத ஒரு தலைவராக தான் இருக்கிறீங்க. 26ல் எஸ்டாப்ளிஷ் ஆன தலைவரில் நீங்கள் நம்பர் 1ஆக இருக்கிறீங்க. இதுதான் உண்மை. நீங்கள் அதை மறைச்சிக்கிட்டு ஏதோ நீங்கள் தனி மெஜாரிட்டியில் இருக்கிற மாதிரி உங்கள் பேச்சும் தோரணையும் இருக்குது. அது உண்மைக்கு புறம்பானது. அதான் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன். உங்களுக்கு இப்படி ஒரு எண்ணம் இருக்குது, இப்படி இருக்கணும்னு சொன்னால் ஹெட்டே மாதிரி நீங்கள் டிசால்வ் பண்ணிவிட்டு எலெக்ஷனை சந்திங்க. மக்கள் உங்கள் கூட தானே இருக்கிறாங்க. நானும் வந்து என்னோட பார்வையாட்டு இதை ஏற்றுக்கிறேன். நீங்கள் வந்து டிசால்வ் பண்ணி ஜெயித்தீங்கன்னா ஸ்டாலின் தனியாட்டும் எடப்பாடி தனியாட்டும்னா நீங்கள் தான் தனி மெஜாரிட்டி வருவீங்க இனிமேல். ஏன்னா ஸ்டாலின் இருந்த கூட்டணி கட்சிகள் உங்கள்கிட்ட வந்தாச்சு. அப்போ கூட்டணி கட்சியாளர் ஸ்டாலின் பலகீனப்பட்டிருக்கிறார். அப்போ கூட்டணி கட்சியால் பலகீனமே படலை, இந்த கூட்டணி கட்சிகளுக்கு செல்வாக்கே இல்லைன்னு சொல்கிறீங்களா? ஸ்டாலின் இருந்த கூட்டணி கட்சிகளால் ஸ்டாலின் பலகீனமே படலை. விசிகா, காங்கிரஸ், சிபிஎம், சிபிஐ இவங்களெல்லாம் ஒரு மண்ணும் கிடையாது, சுக்கும் கிடையாதுன்னு சொல்கிறீங்களா? நானே கூட இவங்களுக்கு எதிரானவன் தான், மோடிக்கு எதிரான இவங்களுக்கு நான் எதிரானவன் தான். ஆனால் காங்கிரஸ் ஒரு 1 விழுக்காடு கான்ட்ரிபியூட் பண்ணியிருப்பாங்க, விசிகா 1.5 விழுக்காடு பண்ணியிருப்பாங்க, கம்யூனிஸ்ட் இவங்கெல்லாம் கொஞ்சம் கான்ட்ரிபியூட் பண்ணியிருப்பாங்க, முஸ்லீம் லீக் ஒரு கேட்டலிஸ்ட்டுன்னு இவங்க எல்லாத்துக்கும் சேர்ந்து ஸ்டாலினுக்கு ஒரு 6 விழுக்காடு நஷ்டமாட்டு இருக்குன்னு நான் கணக்கு போடுறேன். நீங்கள் இவங்கெல்லாம் ஒன்றுமே இல்லை, இவங்க போனதுனாலே ஸ்டாலினுக்கு பாதிப்பில்லைன்னு இன்னும் போட்டியாக ஸ்டாலினை பேசிகிட்டு இருக்கீங்க. அது எந்த வகையில் நியாயம்? ஸ்டாலின் பெரிய சக்தியாக இருக்கார், நீங்கள் ஒத்துக்கிறது மூலமாக உங்கள் சதி திட்டம் என்ன? அப்போ நீங்கள் எல்லாமே இப்படி பேசிக்கிட்டு மோடிக்கு எதிராக, மோடிக்கு உள்ள அணி, மோடி இருக்கக்கூடிய அணிக்கு எதிராக நீங்களும் ஸ்டாலின் தான் மதசார்பற்ற அணின்னா ஏதோ ஒரு திட்டத்தோடலாம் இது நடக்குது. நான் பேசுகிற நியாயம் இருக்குதா இல்லையா? நீங்கள் சொல்லக்கூடிய கரூர்லேயே உங்களுக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கு தான் போட்டி. மதியழகு செகண்டு, எடப்பாடி ரெட்டலையில் எடப்பாடி முதல்வர்னு சொன்ன கேண்டிடேட்டு ஃபஸ்ட்டு. இப்போ அவர் உங்கள்கிட்ட வந்திருக்கலாம். ஆனால் அதை விட மேலே ஸ்டாலின்கிட்ட இருந்த ஒரு 7-8 கட்சியும் உங்கள்கிட்ட வந்துட்ட, பிரச்சனையே இல்லாமல் உங்கள்கிட்ட வந்துட்டாங்களே. அப்போ அந்த கட்சிகளுக்கு செல்வாக்கு இல்லைங்கிறீங்களா? ஸோ இங்கே வந்து ரொம்ப கம்ஃபர்டபுள் பொசிஷனில் தான் தாவேக்கா இருக்காங்க. பட் அரசியல் களம் தாவேக்கா வர்சஸ் திமுக அல்ல. நீங்கள் என்ன தான் அதை கட்டமைக்க முயற்சி பண்ணாலும் உண்மை நிலமா அது கிடையாது. எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக நீங்கள் அவரை கில்லிங் சைலன்ஸ் பண்ணுறது மூலமாக அவரை தவிர்த்திட முடியாது. உண்மையிலே முடியாது. அது ஸ்டாலினுக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரியும். இந்த இடம் வந்து நான் இன்றைக்கி அதான் குறிச்சிட்டு வந்தேன். திருமாவளவன் இந்த அளவுக்கு பதற்றம் வர்றதுக்கு காரணம் என்னென்னா, 2024 என்டிஏ பிரியாமல் அதிமுக நின்று இருந்தால் ரவிக்குமார் 1,70,000 ஓட்டில், ரவிக்குமார் 1,00,000 ஓட்டில் தோற்றுருப்பார். 1,00,000 ஓட்டில் ரவிக்குமார் விழுப்புரத்தில் தோற்றுருப்பார். நான் அர்த்தத்தோடு தான் பேசுகிறேன். அதே மாதிரி திருமாவளவன் 75,000 ஓட்டில் தோற்றுருப்பார். அது ஏன்னு சொல்கிறோம்னா, சென்னையில், காஞ்சிபுரத்தில், செங்கல்பட்டில் தாவேக்கா திமுக வாஷ் அவுட் பண்ணிட்டாங்க. அப்பப்போ ஒரு இவர் சேகர் பாபுவும் உதயநிதி ஸ்டாலின் ஜெயித்திருக்கா தவிர ஆல்மோஸ்ட் வாஷ் அவுட். ஆனால் விழுப்புரம், சிதம்பரத்தில் இன்றைக்கும் ஸ்டாலின் தான் விஜயோட பெரிய தலைவர். அப்போ விஜய் அணியில் திருமாவளவன் நின்னார்னா விழுப்புரம், சிதம்பரம் தோற்று போவார். எடப்பாடி பாஜக அன்புமணி அணியில். இதுதான் ரிசல்ட்டு. இப்போ உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு பெரிய கட்சியே எடப்பாடி பாஜக, பாமக, என்டிஏ கிட்ட தோற்று போவாங்க. அப்போ இந்த என்டிஏ களத்தில் இல்லாத மாதிரி ஒரு தோற்றத்தை ஏன் கொடுக்குறீங்க? எதற்காக கொடுக்குறீங்க? ஏன் கொடுக்குறீங்க? எதற்காக கொடுக்குறீங்க? ஆனால் விஜய் அவர்கள் வந்து முன்னாள் ஸ்டாலின் வந்து சிறுமைப்படுத்தியே பேசுகிறாரு சார். நான் குளத்தூர் 5 நிமிஷம் பேசினேன், அதுக்கே கொத்து பரோட்டா போட்டாங்க. குளத்தூர் 5 நிமிஷம் உண்மைதான், ஸ்டாலின் தோத்துட்டாரு. ஆனால் உங்களோட அதிக லீடிங்கில் எடப்பாடி பழனிசாமி
இங்கே தமிழ்நாட்டில் தானே ஜெயித்திருக்கிறாரு, 3வது இடம் தான் அவர். ஸோ இங்கே அரசியல் களம் மும்முனை ஆயிட்டு, 3 தலைவர் ஆயிட்டாங்க. ஏன் உங்கள் கூட்டணியில் இருக்கக்கூடிய திருமாவளவன் ஒரே கூட்டணியில் ஸ்டாலினும் விஜய் இருக்கணும்னு சொல்கிறாரு? உங்கள் கூட்டணியில் தானே ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறீங்க. உங்கள் ஆட்சியிலேயே தாவேக்கா 4 கட்சி கூட்டணி ஆட்சி தானே. உங்கள் கூட்டணி கட்சியில் அங்கமாக இருக்கக்கூடிய தலைவர் ஏன் ஸ்டாலினும் விஜய் ஒரே அணியில் இருக்குன்னு சொல்கிறாரு? பயம். இந்த விழுப்புரம் சிதம்பரத்தில் 1,00,000 ஓட்டில் ரவிக்குமார் தோற்று போவார், 75,000 ஓட்டில் திருமாவளவன் தோற்று போவார், என்டிஏ கிட்டங்கிற பயம். நீங்கள் ஸ்டாலின் தானே பேசுகிறீங்க எதிரியாட்டு, ஆனால் உங்கள்கிட்ட இருக்கிறவர் ஸ்டாலினும் நீங்களும் சேரணுங்கிறார. அப்போ எதையா உண்மையான பொலிட்டிக்ஸு? உண்மையான அரசியலை பேசுகிறது திருமாவளவன், யதார்த்த கள அரசியலை பேசுகிறது திருமாவளவன். நீங்கள் சும்மா ஒரு யதார்த்தத்தை உண்மையை மறைச்சிக்கிட்டு கரூர்லேயே அரசியல் வந்து திமுக 3வது போயிட்டு, நீங்கள் சொல்லக்கூடிய செந்தில் பாலாஜியே 3வது போயிட்டாரு. செந்தில் பாலாஜி போகல, அவருக்கு கேண்டிடேட்டு. நீங்கள் சொல்லக்கூடிய ஸ்டாலினே 3வது போயிட்டாரு. கரூரில் ஃபைட்டு யாருக்கு நடந்தது? ரெட்டலைக்கும் விசிலுக்கும் நடந்தது. யார் ஜெயித்தா? ரெட்டலை ஜெயித்தது. இதை ஏன் மறைக்கிறீங்க? இது தமிழ்நாட்டில் தானே கரூர் இருக்கு. ஏன் இதை மறைச்சி ஒரு அரசியல் பண்ணுறதோட நோக்கம் என்ன? அப்போ இதெல்லாம் நீங்கள் முழு பூசணிக்காய் எப்படி சோத்துக்குள்ளே மறைக்க முடியும்? ரியல் பொலிட்டிக்ஸை தாண்டி நீங்கள் அதுக்குள்ளே பேசுகிறீங்க. அது ரியல் பொலிட்டிக்ஸ் அல்ல நீங்கள் பேசுகிறது. அதே வேளையில் அரசு ஊழல் இல்லைங்கிறத நான் ஏற்றுக்கிறேன். அது பப்ளிக்லேயே பலரும் என்கிட்ட சொல்கிறாங்க. அது நம்ம பப்ளிக்கே நம்ம காதுபட பேசுகிறது, எளிய மக்கள் பேசுகிறதுக்கு மாறுபட்டு நம்ம பேசக்கூடிய தன்மை இல்லை. பட் பொலிட்டிக்கல் கிளைமேட் நீங்கள் பேசுகிறது வந்து உள்நோக்கத்தோட ஒரு அச்சம் உங்களுக்கு இருக்குது. ஒரு சூழ்நிலையில் நம்ம தோல்வி அடைஞ்சிருமோங்கிற ஒரு அச்சம் உங்களுக்கு இருக்குது. அதனால் நீங்கள் வந்து கூட்டணி பலத்தை விட்டு இழந்த ஸ்டாலினை எதிர்த்து நிற்கிறது லாபம்னு நினைக்கிறீங்க. கூட்டணி பலத்தை அதிகம் சேர்க்கக்கூடிய எடப்பாடியை எதிர்த்து நிற்கிறது வந்து கரூரில் நடந்த நஷ்டம். உங்கள் கூட்டணி கட்சியான திருமாவளவன் விழுப்புரம் சிதம்பரத்தில் நஷ்டம் நடைய போகிறாருங்கிற மாதிரி பல இடங்கள்ல அந்த நஷ்டம் வந்துடுமேங்கிற ஒரு எண்ண ஓட்டம் உங்களுக்கு இருக்கிறதுனால உங்களுக்கு இந்த அரசியலை வந்து விஜய் வர்சஸ் ஸ்டாலின்னு வச்சுக்கலாமாங்கிற ஒரு நோக்கத்தில் நீங்கள் பேசுகிறதா தான் நான் குற்றம் சாட்டுறேன். நீங்கள் பேசுகிறது உண்மை நிலைமை அல்ல. அப்கோர்ஸ் நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டாலின் செகண்டரி, எடப்பாடி தேர்டு தான், அதையும் நான் மறுக்க வரல. பட் இங்கே அரசியல் களம் வந்து மாறி போயிட்டு, இந்த மாறி போன அரசியல் களம் மக்கள் மத்தியில் தெளிவாக பதியக்கூடாதுங்கிறதுக்காக நீங்கள் திட்டமிட்ட ஒரு சதியாட்டு நீங்கள் இது குளத்தூரில் தோக்கடிச்சேங்கிறதே பேசிகிட்டு இருக்கிறீங்க. குளத்தூரில் நீங்கள் தோக்கடிச்சனால தான் அவர் சட்டசபைக்குள்ள வர முடியல. அது உண்மை தானே? அது உண்மை தான். அந்த நிலைமை இல்லை, அந்த நிலைமை நான் மறுக்க வரல. அதே மாதிரி இது உதயநிதி ஸ்டாலினும் சேகர்பாபுவும் வந்து அங்கே ஜெயித்தனால சட்டசபைக்குள்ள வந்திருக்காங்க. அவங்களும் வந்து முஸ்லீம் லீக் உங்கள்கிட்ட வந்ததுனால அவங்களும் இனிமே அதே சுச்சுவேஷனில் வந்து வெற்றி வாய்ப்பு அவங்களுக்கும் கேள்விக்குறி. இதே ஸ்டேட்டஸ் கோ பொலிட்டிக்ஸில் உங்களுக்கு கேள்விக்குறி. அப்போது நான் வந்து குறைஞ்சபட்சம் ஒரு 6 விழுக்காடு வாக்குக்கு குறைஞ்சபட்சம் காங்கிரஸ், சிபிஎம், சிபிஐ, விசிகா, இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக், மதிமுக, இந்த 6 கட்சிகளும் 6 கட்சி வருதா? 6 வருது இல்லை? இந்த 6 கட்சியும் குறைஞ்சபட்சம் 6 விழுக்காடு வாக்குக்கு நான் மதிக்கிறேன். அப்போ நீங்களே 35 வந்திருக்கிறீங்க. இந்த 6 சேர்ந்தா நீங்கள் 41. இந்த 41ம் 25 வச்சிருக்கிற ஸ்டாலினுக்குமா போயிட்டு என்னங்க நியாயம்? அவரே நீங்கள் தோக்கடிச்சிட்டீங்க. கூட்டணி கட்சிகள்லாம் வந்ததில் அவர் பலகீனப்பட்டுட்டாரு. அப்போ கூட்டணி கட்சிகளுக்கு வாக்கே இல்லை, அவர் பலகீனப்படலைன்னு சொல்கிறீங்களா? என்ன நீங்கள் சொல்ல வாரீங்க? நீங்கள் சொல்கிறதுல முரண்பாடு இருக்குது. உங்கள் நிர்வாகத்தை நான் மதிக்கிறேன். அது மீண்டும் பணம் கொடுக்காதீங்க ஏன்ட்டு சொல்லுங்கன்னு சொல்ல நான் மதிக்கிறேன். அது நம்ம அது வந்து பொதுமக்கள் நன்மை கருதியான ஒரு விஷயம். அந்த விஷயத்தை நம்ம மதிக்கிறோம். அரசியல் ரீதியாக நீங்கள் பேசுகிறது வந்து முரண்பாடுகளின் மொத்த உருவமாக இருக்குது. உண்மையை மறைச்சிக்கிட்டு நீங்கள் உள்நோக்கத்தோடு பேசுகிறீங்க. ஸ்டாலினை ஒரு லெவலுக்குள்ள அளவுக்கு மீறி தூக்கி வச்சு பேசுகிறீங்க. பேச்சில் அவர் தோத்துட்டாருங்கிறத கிண்டல் பண்ணினாலும் இன்னைக்கு நீங்கள் ஸ்டாலின் இருக்கக்கூடிய உயரத்தை விட அதிகம் வச்சு ஸ்டாலினை பேசுகிறீங்க. அதோட நோக்கம் என்ன? அதோட தன்மை என்ன? இதில் ஸ்டாலின் ஏமாந்துருவார்னு நினைக்கிறீங்களா? என்ன நோக்கம்? பிளண்டாக நீங்கள் பேசுகிறதுன்னு அர்த்தம் ஸ்டாலின்ட்டு உங்கள்கிட்ட வந்த கட்சிகளுக்கு சீரோங்கிறீங்க. அந்த கட்சிகளை அர்த்தம் தானே. எடப்பாடிட்டு எந்த கட்சியும் வெளியேறல. அவங்க ஓரளவு இன்டாக்டாக தானே என்டிஏல தானே இருக்கிறாங்க. என்டிஏ விட்டு நாங்கள் வெளியேறிட்டுன்னு யாரும் சொல்லலையே. நீங்கள் உங்கள்கிட்ட வந்து மந்திரி சபையிலே சேர்ந்துட்டாங்க. ஸ்டாலினுக்கு எதிராக விமர்சனம் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலைக்குள்ளே இந்த கட்சிகள் வந்துட்டாங்கங்கிறது தெளிவாக தெரியுது. ஸோ ரியல் பொலிட்டிக்ஸை மாற்றி நீங்கள் ஒரு அரசியல் களத்தை 2 மதசார்பற்ற சக்திகளுக்கு இடையில் வச்சிடலான்னு நீங்கள் யோசிக்கிறீங்க.
கம்யூனிஸ்டுகள், விசிக, ஸ்டாலின் ஒரு சக்தியாட்டும், காங்கிரஸ், விஜய் ஒரு சக்தியாட்டும் கொண்டுட்டு இங்கே வந்து இந்துத்துவ சக்திகளுக்கும் என்டிஏக்கு இங்கே இடம் இல்லாத மாதிரி நீங்கள் ஒரு தோற்றத்தை கொடுக்குறீங்க. என்டிஏ இன்டாக்டாக இருக்குது. என்டிஏ 27 விழுக்காடு வாக்கு எடுத்திருக்குது. என்டிஏ தான் உங்களை கரூரில் உங்கள் குதிரை சம்பவம் நடந்த கரூரில் என்டிஏ கேண்டிடேட் தான் உங்களை தோக்கடிச்சிருக்கிறாரு. எடப்பாடி முதல்வர்னு சொன்ன கேண்டிடேட் தான் உங்களை தோக்கடிச்சிருக்கிறாரு. இதை நீங்கள் திட்டமிட்டு மறைக்கிறீங்கிறதான் என்னோட பதிவாக இதில் நான் பதிவு பண்ணுறேன். சார், பல இடத்துல அவர் வந்து தீய சக்தி திமுகன்னு சொல்கிறாரு சார். ஆனால் அதிமுக பேரை கூட சொல்கிற பண்ணுறாரு. தீந்து போன கட்சி தான் சொல்கிறாரு. இந்த வாட்டி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த தீய சக்தி தீந்து போன கட்சியும் கூட்டு கலவானீங்க, ஒன்றா சேரத்துக்கு பிளான் போடுறாங்க அப்படின்னு பக்கத்தில் விஜயபாஸ்கர் வச்சுக்கிட்டே அதை சொல்கிறாரு. இதை எப்படி பார்க்குறீங்க சார்? அது வந்து அவர் சொல்லக்கூடிய கருத்தில் வந்து உண்மை இருக்காதான் நான் பார்க்குறேன். ஏன்னா அரசியல் களத்துக்குள்ளே விஜய் ஜெயித்தாச்சு, 35 விழுக்காடு எடுத்து ஜெயித்தாச்சு. விஜய் கிட்ட திமுக இருக்கக்கூடிய ஒரு 6 கட்சி பெய்யாச்சு. அப்போ ஒரு 41 கிட்ட வந்தாச்சு. எடப்பாடி கிட்ட லோக்கலில் செல்வாக்கு இருக்கக்கூடிய ஆட்கள் விஜய்கிட்ட பெய்யாச்சு. அப்போ அட் எனி காஸ்ட் ஒரு 40க்கு மேலே வந்தாச்சு. 25 வச்சிருக்கக்கூடிய ஸ்டாலின் எப்படி அவரை பிடிச்சிக்கிடுவார்? 27 வச்சிருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி எப்படி பிடிச்சிக்கிடுவார்? அப்போ மும்முனை போட்டினா விஜய் தான் ஜெயிப்பார். தாராளமாக விஜய் தான் ஜெயிப்பார். அதுதான் நான் சொல்கிறேன். தைரியமாக அசம்பிளியை கலைச்சிக்கிட்டு தனி மெஜாரிட்டி வாங்க. ஏன் இப்படி பரிதவிக்கிறீங்க? ஒரு கூட்டணி அரசை வச்சுக்கிட்டு தாவேக்க அரசுன்னு உண்மைக்கு புறம்பா ஏன் பேசுகிறீங்க? அது தேவையில்லையே. நீங்கள் கலைச்சிட்டு கிட்டே மாதிரி தனி மெஜாரிட்டி வந்துக்கிட்டு தாவேக்க அரசுன்னு பேசலாமே. இப்போ தாவேக்க தலைமையிலான அரசுன்னு தானே பேச முடியும். நான் சொல்கிற பாயிண்ட் கரெக்ட் தானே? அப்போ இந்த கட்சிகள் ஆதரவில் தான் ஸ்டாலின் முதல்வர் சொல்லக்கூடிய இந்த கட்சிகள் ஆதரவில் தான் உங்கள் ஆட்சியும் இருக்குது. அது மட்டும் இல்லை, இவங்களுக்கும் ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 6 விழுக்காடு வாக்கு இருந்தால் கூட நீங்கள் வந்து நம்பர் 1 பார்ட்டியாட்டு 40க்கு மேலே போயிட்டீங்க. மதசார்பற்ற சக்திகளுக்கே 40% ஓட்டு உண்டு. அப்போ நீங்கள் இந்த 40க்கு மேலே நீங்கள் போன பிறகு 25ல் இருக்கக்கூடிய ஸ்டாலின் எப்படி உங்களை பிடிச்சிக்கிடுவார்? அவரை நீங்கள் தீய சக்தி எதுக்குறதுல என்ன அர்த்தம் இருக்குது? அவரோட 15 விழுக்காடு அகடா நீங்கள் பையாச்சு, மோர் தேன் 15. அப்போ நீங்கள் அந்த இடத்துக்குள்ளே ஸ்டாலினை எடுத்து சொல்கிறது உங்களுக்கு வந்து ஒரு லாபம் இருக்குங்கிற மாதிரி ஒரு கணக்கு போட்டு அதை பேசுகிறீங்க. உண்மைக்கு மாறாட்டு நீங்கள் அதை பேசுகிறீங்கிறது தான் யதார்த்த உண்மை. இப்போ நான் இதை சொல்கிறதுல திமுக காரங்களுக்கு கோபம் வரலாம். சும்மா கண்ணா பின்னாடி ஸ்டாலினை திட்டிக்கிட்டு பேசினா அவங்க ரசிக்கலாம். பட் யதார்த்த களத்தை மறைச்சி விஜய் வந்து ஏதோ ஒரு அரசியல் சூழல் வந்து தனக்கு எதிராக போயிருமோங்கிறதுல உண்மையான யதார்த்த களத்தை மறைச்சி பேசுகிறாங்க தான் என்னோட பார்வையாக இருக்குது. ஓகே சார், இது வரைக்கும் நான் கேட்ட கேள்விக்கு பொதுமையாக பதிலளிச்ச உங்களுக்கு மிக்க நன்றி. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். மெரிபா பன்னீர் சோடா. I trust மெரிபா.